அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க. ஆனா அந்த பத்மபூஷன் விருது ஏன் தல அஜித்துக்கு கிடைச்சது, எந்த காரணங்களுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, வாங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பத்ம விருதுகள் வென்ற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைலான எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தல அஜித்துக்கு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பணிவு இந்த மூணுக்குமே முன்னோடியாக திகழ்ந்தவர் தாங்க அஜித் அவர்கள். பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் தாண்டி நல்ல படைப்புகளை வித்தியாசமான கேரக்டர்ல ஏற்று நடிக்கிறாப்ல. ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம் இருந்தாலும் அதையெல்லாம் முதலில் தள்ளிட்டு மீடியாவுக்கு வராமையே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸோட இருக்காரு அப்படின்னு சொன்னா அது அஜித் அவர்கள் தான். சினிமாவை தாண்டி பல்வேறு துறைகளிலும் இவர் சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. எப்பவுமே இவர் தனித்து நின்றுருக்காரு. தன்னோட பிராண்டை வச்சு இவர் அதை விளம்பரங்களுக்காகவோ அரசியலுக்காகவோ எதுக்குமே யூஸ் பண்ணாம இருந்திருக்காரு. புதிய முயற்சிகள், நேர்மையான சமூக தாக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம்னு சொல்லிட்டு கலைத்துறையில சிறந்து விளங்கிட்டு வராரு. இன்னும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் வச்சுதான் அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைக்கப்பட்டிருக்கு. அஜித் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ் என்ன, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.